ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஃபட்ஜி சாக்லேட் ப்ரௌனி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுக்கு இன்றைக்கி நான் 7x7 inch ஸ்கொயர் ட்ரே எடுத்திருக்கேன். பாட்டமில் மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் லைனிங் கொடுத்து திருப்பியும் மேலே மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்து ப்ரௌனி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 grams காம்பவுண்ட் குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன், டார்க் சாக்லேட். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் சாக்லேட் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி 200 grams டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். செமி டார்க் எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கட் பண்ண சாக்லேட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிப்போம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சாஸ் பேனில் பாட்டமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டீமில் தான் வந்து இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா சைட்லலாம் அது பொங்கி வரும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் வர ஆரம்பித்த பிறகு நம்ம இந்த பவுலை கீழே இந்த வாட்டரில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 100 grams unsalted பட்டர் இதையும் சேர்த்து நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா இப்போ மெல்ட் பண்ணிக்க போகிறோம். மெல்ட் ஆனோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணி சைடில் கூல் பண்ண வச்சுருவோம். இப்போது இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1.5 cup granulated சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 300 grams granulated சுகர் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எக்கை வந்து 1 by 1 சேர்த்து பீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 3 எக்கு இதோட சேர்த்து 1 by 1 ஆட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த சுகரும் எக்கும் நல்லா சேர்ந்து வரா போல் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சுகரும் எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 teaspoon அளவுக்கு சால்ட்டு சேர்த்துப்போம். அண்ட் 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதையும் அதோட சேர்த்துருவோம். அண்ட் இது கூடவே நான் இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு 1/2 teaspoon, நான் இன்றைக்கி நெஸ்கஃபே காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/2 teaspoon இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆனது உடனே நம்ம வந்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்ஸ், இப்போ அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு சீவில் நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி 100 grams வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ஃபட்ஜியாக கிடைக்கும். இதுவே உங்களுக்கு கேக்கியாக வேணும் அப்படின்னா 150 grams வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 cup அளவுக்கு கோகோ பவுடர், மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த கோகோ பவுடர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹர்ஷ்லேஸ் கோகோ பவுடர் வீட்டில் இருக்குது, நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேட்டில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் வந்து மாவு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு நல்லா சேர்ந்து கலந்து வரணும். இந்த மீன் டைம் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 175 degrees Celsius இல்லை 350 Fahrenheitல 10 minutes அவனை ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரௌனி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்த பேக்கிங் ட்ரேயில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பேட்டரை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும். அண்ட் நமக்கு பேட்டரும் ஈக்குவலாக டின்னில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நான் டாப்பிங்க்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மேலே ஆட் பண்ணிவிடுவோம். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் டாப்பிங் நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த நட் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாக்கோ சிப் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டரை நம்ம அவனில் ப்ரீஹீட்டட் அவனில் 175 டிகிரி செல்சியஸில் நம்ம 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ இதை அவனில் வச்சுட்டு பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 30 மினிட்ஸ் அப்புறமா ஒரு டூத்பிக்கோ இல்லை நைஃபோட ஷார்ப் சைடோ இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு கூல் பண்ண விட்டுருவோம். கூல் பண்ணிவிட்டு நம்ம பீசஸ் போடலாம். பேப்பர் யூஸ் பண்ணதுனால பேக்கிங் ட்ரேலலாம் கார்னர்ஸில் ஸ்டிக் ஆகாமல் நமக்கு க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ இதை நான் நல்லா கூல் பண்ண விட்டுட்டேன். கூல் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நைஃபையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது அதில் ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பீசஸோட கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கிடைக்கும். நம்ம இதை கட் பண்ணிடலாம். பீசஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அந்த பேஸில் கூட பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் பீசஸ் எல்லாமே க்ளீனாக வந்திருக்கு. அண்ட் நம்ம சாக்லேட்டி ஃபஜ்ஜி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பார்ப்போம். வாவ், டெக்ஸ்டர் கூட நல்லா சூவியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். சாக்லேட்டி ஃபஜ்ஜி ப்ரௌனி இதை வெனிலா ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.